everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வாட் யூ நீடட் டு நோ சம்திங். ஒரு அர்ஜென்ட் மெசேஜஸ் மாதிரி ஒரு விஷயம் வருது. அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, remain positive. Remain positive. Pile number 2, unexpected events. Unexpected events. Pile number 3, rest. Rest. Okay. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அண்ட் எனக்கு பைல் சூஸ் பண்றதுல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 பைல் ஜஸ்ட் 1, 2, 3 அப்படிங்கறத மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டு அதுல ஏதோ ஒரு பைல் உங்க இன்ட்யூஷன் சொல்றது படி இல்ல உங்களுக்கு பிடிச்ச நம்பர் அது மாதிரி இல்ல ஒரு ரேண்டம்லி ஒரு நம்பரை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எதர் வே நீங்க வந்து பைல் சூசிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிமைன் பாசிட்டிவ். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் பார்ப்போம். Opportunity. Okay. Okay, so wonderful. See, உங்களுக்கு பேக் டெக் காட் டெவில் கார்ட். பைல் நம்பர் 1, ஸ்டே பாசிட்டிவ். ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் ஆரம்பத்துல இருந்து என்ன வருது அப்படின்னா பாசிட்டிவா இருங்க. இந்த டைம்ல வந்து இது வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருது உங்களுக்கு. பட் அது வந்து குயிக்கா வந்து நீங்க அதுக்கு முடிவெடுக்கணும். ஓகே, இது வந்து உங்க லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரொம்ப ஒரு மேனிப்புலேஷனான ஒரு லைஃப் அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்கல்ல, அதாவது ஒரு இலூஷன் இருக்கு, யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, யாரோ உங்களை வந்து ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸா பயமூத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ இருக்கு அது மாதிரி இன்னும் ஏதோ ஒரு பயமூத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பயத்திலே இருக்கீங்க, அந்த இலூஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியே வாங்க. அதுல இருந்து வெளியே வரத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு பிரைட்னஸ் வேணும், ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னா அது இந்த டார்க்னஸ்குள்ள போய் தான் அந்த பிரைட்னஸ் கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, ஈஸியான ஒரு லைஃப், எல்லாமே நிறைய அபிண்டன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் வேணும்னு கேக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்ட காலத்தை தாண்டி தான் அது கிடைக்கும். ஒரு சில பேர் மாதிரி ஈஸியா லக்கியா வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்காது. உங்களுக்கு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், லைஃப்னா என்ன எல்லாமே தாண்டி தான் வந்து அந்த கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், லைஃப் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டைம் வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு 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 நல்ல வாய்ப்பு வரும். அதுல இருந்து இப்போ கரண்ட்லி இருக்கிற சூழ்நிலையில இருந்து வெளியே வரத்துக்கு யூஸ் பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் அதே மாதிரி
இது வந்து குயிக்கா இது வந்து ஒரு ரேஸ் மாதிரிங்க. இப்போ உங்களோட மொமெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் மாதிரி தான். கிடைக்கிற வாய்ப்பை உடனே யூஸ் பண்ணிட்டு அண்ட் அடுத்தது வாட் நெக்ஸ்ட் நீங்க வந்து குயிக்கா இருக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் லேசினஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன்ஸ்டான பீப்புள் வருவாங்க. உங்களுக்கு காம்படிட்டரா நீங்க என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அவங்க செஞ்சுட்டு ஈஸியா போயிடுவாங்க. இது வந்து உங்க ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் ஷூட் ஆகும், உங்களோட பர்சனல் லைஃபுக்குமே வந்துட்டு அது செட் ஆகும். ஒரு பர்சன் மேல ஆசை இருக்கு, கரண்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு ஒரு க்ரஷ் இருக்கு, ஆனா அப்ரோச் பண்ண எனக்கு பயம், டிலே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேற ஒரு பர்சன் வந்து போய் பேசிடுவாங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை குயிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யோசிச்சுட்டு இது சரி வருமா சரி வராதா யோசிக்கலாம், பட் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகே, ஆனா அது வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து இருக்காதுங்க. ரொம்ப சின்னதா சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அதாவது இப்போ ஒரு கெரியர் விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஆஃபர் வரும். பிசினஸ் பண்றீங்களா, ஸ்மால் ஆஃபர்ஸ், ப்ராஜெக்டா ஸ்மால் ப்ராஜெக்ட், அது எடுத்து நீங்க வந்து போல்டா வரக்கூடிய அந்த சேலஞ்சஸாக இருக்கட்டும், டாஸ்காக இருக்கட்டும், அதை நீங்க போல்டா கிரியேட்டிவா வந்துட்டு யோசிச்சுட்டு பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபுல் பிரைட்னஸை கொடுக்கும். லைஃப்ல ஒரு பெரிய கோல் கொண்டு போகும். ரைட், சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா இந்த டைம் பீரியட் வந்துட்டு ரிசீவ், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க பைல் நம்பர் 1 வந்து உங்களை வந்து ஆக்சுவலி ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஏஞ்சல்ஸ் இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் சைட்ல இருந்து உங்களை கண்காணிக்கிறாங்க, உங்களை வாட்ச் பண்றாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய ஒரு மொமெண்ட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்துட்டு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கறது இல்லையா, நீங்க வந்து ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க அது அப்படியே நடக்கும், இல்ல ட்ரீம்ல பாக்குற விஷயங்கள் ரியாலிட்டியில நடக்குது இல்லையா, உங்களோட ஒரு கேள்வி மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க, அந்த கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கிறப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கொட்டேஷனோ இல்ல ஏதோ ஒரு போர்ட்ல அதுக்கான வார்த்தைகளோ இல்ல ஒரு சாங்ல அதுக்கான லிரிக்ஸோ கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஸ்பிரிச்சுவல் அவங்களோட ஒரு பாண்டிங் கனெக்ஷன்ல தான் இருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஸ்ட்ராங்லி ப்ரொடெக்டட். இது வந்து நீங்க இது வரைக்கும் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான பிளெஸிங்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகே, ஸோ பாஸ்ட் இந்த வரிஸ் இந்த டார்க்னஸ் இது எல்லாமே வந்துட்டு வெளிவாங்க. ஓகே, அது எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு எமோஷனலி பேக் ஸ்டாப், இன்செக்யூரிட்டி, ரொம்ப அதாவது ரொம்ப இன்செக்யூர்டான பர்சன் பைல் நம்பர் 1, அந்த இன்செக்யூரிட்டியில இருந்து அழகா வெளியே வருவீங்க. ஓகே, ஸோ இந்த மே மந்த் ஃபுல்லி வந்துட்டு கரெக்டா பாசிட்டிவா இருங்க. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த விஷயத்துல வந்து அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கணும். டெஃபினெட்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளெஸிங் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஒரு ஹாப்பி டியர்ஸ் இருக்கு, ஒரு ஹாப்பி டியர்ஸ் கண்டிப்பாக இருக்கு. இது வந்து உங்களோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா உங்களோட கோல் ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப நாளா ஒரு விஷயம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் இந்த டைம். ஸோ கண்டிப்பா ஒரு ஹாப்பி டியர்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த டைம் வந்திருக்கிற ஒரு அர்ஜென்ட் மெசேஜ், நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிவைன் கொடுக்குறாங்க அண்ட் யூ ஆர் ப்ரொடெக்டட். ஸோ இந்த கிடைக்கிற இதை வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோ. சி இந்த டிஃப்ரென்ஸை பாருங்களேன். கேன் யூ சி தி டிஃப்ரென்ஸ்? இது எவ்வளோ ஒரு டார்க்னஸா எப்படி இருக்குது அண்ட் லுக் அட் த பிரைட்னஸ். ஓகே, ஸோ ஹீலிங் நீங்க வந்து ஒரு 100% ஹீல்டா அப்படின்னா கிடையாது. பட் நீங்க ட்ரை பண்ணீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் இதுல போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 80% நீங்க ஹீல்ட் ஆயிருவீங்க. ஓகே, ஸோ இந்த மே மந்த்லே ஓகே, ஸோ தேர் இஸ் அ வண்டர்ஃபுல் சான்ஸ். நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பி present. Okay, be present. That's all for pile number 1. Thank you. Pile number 2, unexpected events.
பார்ப்போம். பேலன்ஸ். சரி, ஐ திங்க் வந்து ஒரு சில பேர் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் என்ன தெரியுங்களா? பேலன்ஸ். ஸோ பேலன்ஸுங்கிறது ஸ்டெபிலிட்டி, கீப் யுவர் செல்ஃப் ஸ்டேபிள்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி உங்களை விட்டு வெளியே போகணும், ரிலீஸ் ஆகணும், நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். பாசிட்டிவ் ஃபேஸில் இருக்கணும்னு நீங்கள் நிறைய வந்துட்டு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எஸ், ஒரு பக்கம் உங்களோட நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் உங்களுக்கான பிளெஸிங்ஸ், உங்களுக்கு சேஞ்சஸ் உங்களை தேடி வருது. See, here also balance னோனே அடுத்த பேலன்ஸ். Wonderful. Another. Okay, pile number 2. Definitely இது ஒரு unexpected events தான். அடுத்தடுத்து பிளெஸிங்ஸ், பேலன்ஸ் இதுதான் ஸ்ட்ராங்கா வருது. ரிசீவ். ஓகே, சி பைல் நம்பர் 2. ஒரு சில பேருக்கு இந்த மொமெண்ட் வந்து இந்த மந்த்துக்குள்ளார இல்லை இந்த மொமெண்ட்ல இருந்து இனி வர டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதாவது குயிக்கான மாற்றங்கள் இருக்கும். இது வரைக்கும் வந்து நீங்க ஒன்று நினைப்பீங்க, ஆனால் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்துல ஆசைப்படுவீங்க, ஆனால் அது கிடைக்காது. எந்த ஒரு விஷயம் பயப்படுவீங்கனோ அதுதான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ், இனி வந்துட்டு கரெக்டான ஒரு ட்ராக்ல இருப்பீங்க. அண்ட் நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்துட்டு வெளியே போகுது. அண்ட் ஒன்ஸ் அது போகிறப்போ நீங்க அந்த பாசிட்டிவ், அந்த சேஞ்சை வந்து நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவீங்க. ஐ திங்க் அந்த ஃபேஸ்ல தான் மோஸ்ட்லி இருக்கீங்க. அண்ட் இந்த டைம் இது இட்ஸ் ஹைலி ரொம்ப உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட சூழ்நிலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. ஓகே, சரி, உங்க வார்த்தைகள் முக்கியம். உங்க வார்த்தைகள் அப்படின்னா நீங்க பேசுற அந்த வார்த்தைகள், நீங்க ஒருத்தவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றீங்களோ அதனோட வார்த்தைகள். அண்ட் ஒரு ப்ரேயர் பண்றீங்களா, எப்படி ப்ரேயர் பண்றப்போ என்ன மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங், அந்த ஒரு போல்ட்னஸ் அந்த ஒரு ப்ரேயர்ல கொண்டு வரீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த டைம்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நியூ மூன்குள்ளார ரிலீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ஒரு 2 weeks ஆவது வந்துட்டு லெட் கோ. உங்களை விட்டு எந்த ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகணும், எமோஷ்னலா எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ரொம்ப ஹோல்ட் பண்ணுது, என்ன நெகட்டிவிட்டி இருக்கு, அதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்துட்டு பண்ணுங்க டெய்லியும். ஓகே, இந்த நியூ மூன்ல இருந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் நிறைய வார்னிங் சைன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க யூனிவர்ஸ் வந்துட்டு. ஓகே, இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு யோர் டைம் ஹேஸ் கம், அவ்வளோதாங்க. கிளியர்லி வந்துட்டு அதுதான் உங்களுக்கான டைம் வந்துருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸுங்கிறது ஒன் மொமெண்ட், ஒரு நியூஸ் எல்லாத்தையும் மாற்றும். ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் எவ்ரி திங் பாசிட்டிவ் ஆக்கும். ஓகே, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, ஒரு ஃபோன் கால் உங்களை ஹாப்பி ஆக்கிரும். ஸோ யோர் டைம் ஹேஸ் கம். இந்த டைம்ல வந்துட்டு நீங்க எவ்வளோ நாளா நான் சாமி கும்பிட்றேன், நான் பிளெஸிங்ஸ் நிறைய நல்லது செய்யறேன், ஆனா எனக்கான பிளெஸிங்ஸ் எங்க? எஸ், நாவ் வெரி சூன் செலிப்ரேஷன் வீட்டில் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு இந்த மந்தே வந்து செலிப்ரேஷன் உங்களோட ஃபேமிலி இல்லை உங்களோட வெரி க்ளோஸ்ட் அட்டாச்டு ஃபேமிலிக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களோட ஓன் செலிப்ரேஷன் இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் 2 monthsக்குள்ள ஸ்ட்ராங்லி வந்துட்டு செலிப்ரேஷன் உங்க வீட்டில் நடக்கும்.
see இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த டைம்ல வந்து உங்களோட அந்த எமோஷன்ஸ் அண்ட் ஒரு சம்திங் வந்துட்டு உங்களை ஹோல்டு பண்ணதில்லை, ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப 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 ஹோல்ட் அண்ட் ட்ரிகர் பண்ணுதில்ல, அதை ஹோல்டு பண்ணுங்க. அதாவது உங்களுக்குள்ளே ஒரு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 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 சம்திங் நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் வந்து என்னோட லைஃப்பை நான் ஸ்டேபிள் பண்ணணும், நான் யாருங்கிறத வந்து நானே வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டிங் ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்கு. பட் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பிரிட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை பயப்பட வைக்கும். இப்போ வந்துட்டு உங்களோட ஆரா இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். அது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பைல் நம்பர் 2 ஆரா வந்துட்டு இட் இஸ் லைக் அ ஃபயர் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்சைடு உங்களோட இன்சைட் ஷேடோ செல்ஃப், உங்கள் சோல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. லைக் அ மாஸ்குலின் லயன் எனர்ஜி மாதிரி. அது உங்களுக்கு தெரியுது, ஒரு சில பேருக்கு தெரியுது, ஒரு சில பேருக்கு தெரியல. அந்த உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சேஞ்சஸ் வெளியில வந்துட்டு உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் உங்களோட ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுல வந்து தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இன்விடேஷன், யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, உங்களுக்கு வெரி க்ளோஸ் டு ஒன், அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குட் நியூஸ். இது வரைக்கும் முன்னாடி ஃபர்ஸ்டா போய் நிற்கிற பர்சன் உங்களை இன்வைட் பண்ணலனாலுமே ஃபர்ஸ்டா போய் நின்று எல்லாம் செய்வீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. உங்களோட வீட்டில் இருக்கவங்க இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகணும். அப்படியே போனாலும் ஜஸ்ட் ஒன் ஹோல் டே, ஒரு ஹோல் டே அங்கே இருக்கிற நீங்கள், இருந்த நீங்கள் இப்போ 1 hour கூட அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் கூட நீங்கள் பழகிற விதங்கள் மாறும். பிகாஸ் சம்திங் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அவங்களால அண்ட் ஒரு சில ஈவெண்ட்ஸ்னால. அதை வந்துட்டு உங்களோட சோல் அண்ட் உங்களோட இன்னர் செல்ஃப் ரொம்ப ஒரு பயங்கர ஃபயர் எனர்ஜி மாதிரி வச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிக்கிட்டே வருது. ஓகே, ஸோ அதோடு சேர்த்து உங்களுக்கான டைமிங், உங்களுக்கான பிளஸ்ஸிங் ஆல்சோ ஆட் ஆகுது. ஸோ இது என்ன இந்த 2 விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சாதிக்கணுங்கிற அந்த வெறி, அந்த ஒரு ஃபயர் ஸ்பிரிட், அது வெளியில் மட்டும் கால்குலேட்டிவாக காமிங்க. அந்த ஒரு அக்ரெஷன் மற்ற பீப்புள் மேலே காமிச்சிங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே விலகிடுவாங்க. ஓகே, ஸோ பேலன்ஸ். வார்த்தைகள் கவனம், வார்த்தைகள் ரொம்ப கவனம். இந்த 2 விஷயமும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு உங்கள் லைஃப், உங்கள் கோல் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. நல்ல ஒரு செட்டில் ஆகணும், உங்களுக்கான நேம் ஃபேம், என்ன இந்த பர்சனா அது இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா எஸ், கண்டிப்பாக வந்துட்டு முடியும். இந்த 2 வந்து இப்போ ஆக்டிவ் ஆகுதுங்க, ஸ்லோலி ஆக்டிவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைம் வந்துட்டு இட் இஸ் யுவர் டைம். இது உங்களுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டைம். நீங்கள் எப்படி இதை அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அது உங்கள் கையில் தான். உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கேட்கறத கொடுக்குறாங்க, அதுக்கான ஒரு பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த டைம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் தான். பி ப்ரிப்பேர்ட், கீப் யுவர் எனர்ஜி ஸ்டேபிள். உங்கள் எனர்ஜி ஸ்டேபிளாக வைங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலைகள், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ட்ராமாஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். என்ன கோலோ அதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Question.
See, wonderful. You can see மூணுமே 333. Pile number 3. See, actually number 3 is more connecting in the time வந்துட்டு 3ங்கிற ஒரு நம்பர் வந்துட்டு could be lucky or something connecting ஆகுது because pile number 3 and 333 மூணுமே 3 தான் வந்திருக்கு. So 3 piles also. So it's like a triple 3 மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. So it is good time. உங்களோட இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு உங்களுடைய கோல் உங்களுடைய விஷயங்களை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இட் இஸ் வெரி ரைட் டைம், ஹைலி ரைட் டைம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்துட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் தேவை. நீங்க வந்து உங்க லைஃப்ல வெரி ஷார்ட் பீப்புள் தான் உங்க லைஃப்ல இருக்காங்க, 1 or 2 தான் இருக்காங்கன்னா இப்போ நிறைய பீப்புளை வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். சரி, ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. யூ காட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஆல்சோ. ஸோ இட் இஸ் ஹைலி டைம்ங்க. அதாவது நீங்கள் உங்கள் பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்களுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்கள்ல, எனக்கே இப்படி நடந்துச்சு, நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணலையே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு தெரியல, பதில் வேணும். ஸோ நான் ஏன் வந்து இவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ், என்னை ஏன் பேக் ஸ்டாப் பண்ணினாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கான கேள்வி நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி 15 days to 30 daysக்குள்ளார நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சன் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் இல்லை டிவைன் சைட்ல இருந்தே வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா ஒரு ட்ரீம்ஸ் மூலயமா கூட உங்களுக்கு தெரிய வரும் நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு ஆன்சர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு கேட்குறீங்கன்னா அதுக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து நார்மல் ஆவீங்க. அந்த பதில் கிடைக்காத வரைக்கும் உங்களுக்குள்ளார அந்த ஒரு பெயின், அந்த ஒரு டல்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கும் அண்ட் அந்த ஒரு சாப்டரே வந்து எண்ட் ஆகும். உங்களுக்கான ஒரு நியூ சாப்டர் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான டைம். ரைட். ஸோ ஒரு ஹாப்பினஸ், செலிப்ரேஷன், உங்க ஹார்ட் சக்கரம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு நீங்க அந்த லவ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அந்த ஒரு அஃபெக்ஷன், பாண்டிங் இதுக்குள்ளார வந்து மறுபடியும் நீங்க வந்து வருவீங்க. ஸோ இவ்வளவு நாளா வந்துட்டு உங்க ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றேன், உங்களோட எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமையான வாழ்க்கையே இருந்தீங்க. யாருக்கிட்டையும் பேச பிடிக்கல, யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆக பிடிக்கல. பட் இனிமேல் வந்துட்டு நீங்க பீப்புளோட அதிகமா கனெக்ட் ஆக ஆசைப்படுவீங்க, கம்யூனிகேட் பண்ண ஆசைப்படுவீங்க. ஓகே. ஸோ உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு லைஃப் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ உங்களோட வேலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சோலோ கெரியர் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாஸ்காக இருக்கட்டும், ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஷார்ட் பீரியட் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட் ஆல்சோ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இந்த டைம்ல உங்களுக்கான ஒரு சப்போர்ட் ஆல்சோ வந்துட்டு அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ கெரியர் வைஸ்ல வந்துட்டு டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்துட்டு டீம் ஒர்க் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, டீம் ஃபார்ம் பண்ணலாமா இல்லை நம்மளே சோலோவாக வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பட் ஒரு மெசேஜ் இல்லை ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்துட்டு அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கான அந்த ட்ரபிள்டான டைம்ஸ் ஓவர். யூ காட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஆல்சோ விச் இஸ் வண்டர்ஃபுல். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கிளியர்லி வந்துட்டு உங்களுக்கான டைம் கேம். அதாவது உங்களுக்கான நேரம் வந்திருக்கு. எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப கட்டி போட்டுதோ அது வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ உங்களை வந்து கட்டி போட்ட அந்த விஷயம் நிறைய கேள்விக்கான பதில் வேணும்னு அது கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான டைம் இஸ் கம்மிங் அண்ட் குட் நியூஸ் இருக்கு. சி பைல் நம்பர் 3 ரெஸ்ட். ஏன் வந்து இந்த ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறது வருதுன்னா, பிகாஸ் எல்லா வேலையும் நீங்களாவே எடுத்து செஞ்சுட்டே இருக்கீங்க சப்போர்ட் இல்லாம. ஸோ இந்த டைம் டீம் ஒர்க் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்க எல்லா வேலையும் செய்யற நீங்க உங்களோட அந்த பாதி வேலை வந்து ஷேர் ஆகும். ஸோ ரெஸ்ட்டுக்கான ஒரு டைம் பீரியட் இது.
ஓகேங்களா? அண்ட் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த டைம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட ரொம்ப வருஷம் ட்ரீம் லைஃப், அந்த ட்ரீம் லைஃப் இனி நீங்கள் பார்ப்பீங்க. எஸ்பெஷலி வந்து உங்களோட விஷன்ஸ், உங்களோட அந்த பழைய சின்ன சின்ன ஆசைகள், அது வந்து இந்த மந்த் எண்டில் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து கூட நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. சின்னதான ஆசையாக இருந்தாலும் சரி, அந்த ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரீம் நினச்சிருப்பீங்கல்ல, அது வந்து இந்த டைம் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, சரி, பாயிண்ட் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ். ரெஸ்ட் எடுங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். கேட்குற கேள்விக்கான பதில் தானாக உங்களை தேடி வருது. ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு நீங்கள் எதில் வந்து லாக் ஆகிருந்தீங்களோ அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு உங்களோட லைஃப் இஸ் எக்ஸ்பேண்டிங். இப்படியே ரொம்ப ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பீப்புளே உங்கள் லைஃப்பில் இல்லை, ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய வைடான ஒரு ஆப்ஷன்ஸ், நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு, லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த டைம் இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் பீரியடில் தான் இருக்கீங்க இப்போ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.